நான் திரு இதயதுல்லாட்ட காங்கிரஸ் எங்க கூட்டணியில் இருக்கோ அந்த கட்சி படுதோல்வி அடையுது அப்படின்னு நேற்று சமூக வலைதளத்தில் சொல்றாங்க. காங்கிரஸ் இங்க பலவீனமா இருக்கும். காங்கிரஸ் எங்க இருக்கோ அந்த கூட்டணி பலவீனமா இருக்கும். அதாவது நேற்று நீங்க சொன்ன மாதிரி சமூக ஊடகங்கள் தேஜஸ்வி யாதவும் குறைஞ்ச வாக்கு வித்தியாசம் தான் எடுத்தார். அவர் நம்பரை பார்த்தீங்கன்னா 14,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அவர் ஜெயிச்சார். அவர் மட்டும் இல்லை, அந்த கட்சியுடைய பிரசன்டேஷன் அதே மாதிரி அவர் அதிக இடத்துல வென்றார், கொஞ்சம் இடங்களில் வென்றார். அது அந்த ஊரில் அந்த கட்சியினுடைய முக்கியமான கட்சி. இது எப்படி மாநில கட்சி இங்கே பிஜேபி காங்கிரஸ் இருக்கோ அது மாதிரி. அதனால் தேஜஸ்வி மேலே ஏதோ பாசம் காட்டுற மாதிரி காங்கிரஸை பெரும்பாலானவர்கள் தாழ்த்தி சொன்னாங்க நேற்று பல மீடியாக்களில் நான் பார்த்தேன். காங்கிரஸை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ்நாடாக இருக்கட்டும், உங்களுக்கு மற்ற மாநிலங்களில் கூட்டணியோடு இருக்கும்பொழுது வெற்றி பெற்றது உண்டு, நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி வெற்றி யாருக்குன்னா தேர்தல் கமிஷனுக்கு தான், ஞானேஸ்வரனுக்கு தான் அந்த வெற்றி. ஏன் ஞானேஸ்வரனுக்கு அந்த வெற்றி அப்படின்னு சொன்னால் ஞானேஷ்குமாருக்கு தான் வெற்றி. ஏன்னா 3 விஷயங்கள் நம்ம முதல்ல சொன்னோம். ஓட்டிங் மிஷின் விஷயம், அன்றைக்கி அந்த ஓட்டிங் மிஷின் தயார் பண்ணுற அந்த 2 கம்பெனிலையுமே இருக்கிறது யார்? 2 பேரும் இன்னைக்கு இருக்கு சார், இன்னைக்கு இருக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன், உங்களுக்கு ஐஎம்இ நம்பர் தெரியும், அதாவது ஸ்க்ரீன் லைட் விஷயம் தெரியும். வெளிநாட்டில இருந்து கூட உங்க போனை ரிப்பேர் பண்ண முடியும். இதெல்லாம் இந்த இந்த சிஸ்டத்தை நம்ம நம்புறோம். காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது, ஏத்துக்காத கட்சி இல்ல. காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சரியா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த டைரக்டர் யார் இருக்கா? பிஜேபியினர் இங்கே கொண்டு வந்து போட்டாங்க. எங்க மிஷின் தயார் பண்ற இடத்துல. இதான் நாங்க சொல்றோம். உங்க தோல்வி ஏத்துக்க நீங்க தயாரா இல்ல? நாங்க தோல்விங்கிறதா உங்க தோல்விக்கான காரணத்தை பரிசீலனை செய்து பாடம் படித்தா அடுத்த தேர்தலில் வெற்றி பெறலாம். நீங்க மிஷின் மேல குற்றச்சாட்டு போட்டா தேர்தல் கமிஷன் வெற்றி பெற்றதால் நாங்கள் தோல்வியில் இருந்தோம். இவ்வளவுதான் நான் திரும்பவும் சொல்றேன். 2வது தேர்தல் கமிஷன் நியமனத்தில் இருந்து அவர் செய்கிற வேலை, அதாவது உச்சநீதிமன்றம் நீதிபதி சேர்ந்தா தேர்தல் கமிஷன் தேர்ந்தெடுக்கணும். என்ன செஞ்சாங்க? உச்சநீதிமன்றம் இல்லாமல் சரியா புதுசா சட்டம் போட்டு திரு அமித்ஷாவும் திரு மோடி அவர்களும் தேர்ந்தெடுத்த ஒரு தேர்தல் கமிஷனர். 2வது விஷயம். அதனால தலைவர் போல ஏன் போவாங்க? 2 பேரும் ஒரு ஆள் எப்படி போக முடியும்? நீங்க பொதுவான ஆள் ஒருத்தர் இல்லை, அதனால காங்கிரஸ் போகாது விஷயம். 3வது இந்த 10,000 பாருங்க, இந்தியாவுடைய மிகப்பெரிய பத்திரிகை, முக்கியமான பத்திரிகை என்ன போட்டிருக்கு? இந்த 10,000 தான் போட்டிருக்கு. பெரிய படமா போட்டிருக்கு. 1 கோடி பேருக்கு 1 கோடிக்கு பேருக்கு மேல 10,000 இது கொடுத்தது இருக்கு. 1000-2000 கொடுக்குறது வர. அதாவது ஒரு அரசு தேர்தலுக்கு முன்னால கொடுக்கும்போது தேர்தல் கமிஷன் என்ன செஞ்சிருக்கணும்? இது தவறுனாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். அதுல பாருங்க, எலெக்ஷன் நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் தான் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் 4 நாள் தள்ளி போட்டாங்கன்னு சொல்லுங்க. இதுதான் உண்மை. அப்ப எந்த அளவுக்கு எலெக்ஷன் நேற்று உங்களுக்கு தெரியும். ஆசாராம் பாபுன்னு ஒரு கற்பழிப்பு வழக்கில் மாட்டினவர், அவர் ஜெயிலில் இருந்து வெளியே விடுதலை அவரை பெயில் எடுத்து என்ன தெரியுமா? அவருடைய கட்டிடத்தில் தான் பல சட்டமன்ற உறுப்பினருடைய வாக்கு எண்ணிக்கை, அவருடைய காரில் தான் வாக்கு பெட்டிகள் போகுது, கரண்ட் ஆஃப் ஆகுது. இது நடந்தது. அது இங்கே மட்டுமல்ல, பல இடங்கள்ல இது நடந்திருக்கு. 3 இப்படி தேர்தல் கமிஷன் 3 விஷயங்களை செஞ்சாங்க. வாக்கு சேர்க்கறது ஒன்று, வாக்கு நீக்கினது ஒன்று. இன்றைக்கு அதுக்கு பிறகு விவிபேட்டை கூட ஒழுங்காக அவங்க பண்ணலை. அட்லீஸ்ட் எந்த வகையிலுமே பாஜகவுக்கு எதிராக நடக்கலை. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதுக்கு வரல. நான் இப்போ விஷயம் என்னன்னு சொன்னால், பீகார் தேர்தல்னால இங்கே என்ன நடக்கும்? இவ்வளோதான் விஷயம். என்ன நடக்கும்? வேறு ஒன்றும் நடக்குது. அதிமுக ஏற்கனவே தேஞ்சிருக்கு. இன்னும் கூடுதல் சீட்டு கேட்பாங்க. போன தடவை எவ்வளவு கொடுத்தாங்க? இன்னைக்கு 3 மடங்கு கேட்பாங்க. நாங்கள் ஜெயிச்சுட்டோம். இதுதான் நடக்கும். 20 சீட்டு நினைக்கிறேன். அது 3 மடங்கு கேட்பாங்க. காங்கிரஸை பொறுத்தவரை திரு ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் அவர்களும் சகோதர உணர்வோடு இருக்காங்க. முடிவு எடுக்கிறது எல்லாமே திரு ராகுல் காந்தியும் திரு மல்லிகார்ஜுன கார்கேயும் தான். எங்களுடைய கூட்டணி பலமா இருக்கு. அங்க தோத்ததால காங்கிரஸ் இங்க சீட்டு குறைக்க மாட்டாங்க. அப்படிதான். சீட்டு குறைக்கிறது கூடுறது எங்க தலைவர்கள் பேசுவாங்க, நாங்கள் பேச முடியாது. சீட்டு கூட கேட்கறது நாங்கள் கேட்போம். ஆனால் கூட்டணி பலமாக இருக்குது. இந்த கூட்டணி போகாது. 2வது நம்ம தம்பி அழகாக சொன்னார், நம்முடைய விஜய் தான் அங்கே இருக்கக்கூடிய சுராஜ் கட்சி பிகே, சரிதானா? அப்போ இந்த நிலைமை தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஓட்டு யார் ஓட்டு பிரியும்? அதிமுக ஓட்டு, சீமான் ஓட்டு. இதுதான். அதனால தான் அந்த 2 பேருக்குள்ள இன்னைக்கு சண்டைகள் போயிட்டு அப்படி ஒரு சூழல் சொல்லி இருக்கிறதுனால திமுக அதிகமான இடங்கள்ல திமுக கூட்டணி வெற்றி பெறும். இது எளிதான விஷயம். நீங்க எஸ்ஐஆர் விஷயம் இங்கே
இப்ப ஒரு பாடம் சொல்லியிருக்காருல்ல, சாதாரண விஷயம் இல்ல. முதல்வர் சொன்ன வார்த்தை, நாங்க பீகார்ல இந்தியா கூட்டணி அங்கே வந்து அதை அந்த எடுத்து சொன்னாங்களே ஒழிய அதற்கான செயல்முறை அந்த செயல்முறையை இங்கே நிச்சயமாக இந்தியா கூட்டணி முழு விழிப்புணர்வோடு இருந்து இதை தடுக்கும். பாஜக எண்ணம், பிரதமருடைய எண்ணம் நிறைவேறாது. பிரதமர் ஏன் சொல்றாரு, எஸ்ஐஆர் விஷயமா ஜெயிக்கலாம் அவர் நினைக்கிறாரு, முடியாது.